ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவைனாலும் நான் சொல்கிற மாதிரி இந்த இப்பி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய். நான் இதில் வந்து அவரைக்காய் போட்டு செய்வேன். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரேட். என் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நல்லா இதை அலசி பொடுசு பொடுசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வேகவும் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நான் ஒரு மேகி தான் செய்கிறேன், இப்பி. இப்போ அதில் உள்ள அந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மசாலாவை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். 2 பொடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு பேக்கெட்டை மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். இதை பொடி போட்டுட்டு இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நான் அந்த பொடி போடலை, நான் இந்த பொடி யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மேகி போட்டு இப்பி போட்டு கிண்டலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இப்பி போட்டுக்கலாம். அப்படியே போட்டு கிண்டிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக கலந்துரும். வாய்ஸ் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் குரலே இப்படித்தான். நல்லா அந்த மேகி வேகட்டும், அப்படியே விட்டுறலாம். இதோ இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வெந்துடும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ தட்டில் மாற்றிட்டேன். இதுக்கு கரண்டியெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் சாப்பிடாம நல்லா அந்த காயோடு அந்த இப்பி வச்சு நல்லா சாப்பாடையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூடாக இருக்கும். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.